Hello and welcome back guys. பல மாதம் கழிச்சு ஒரு வீடியோ, இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். நம்ம கடைசியாக வந்து நம்ம சேனலில் உக்ரைனோட 2வது வீடியோவோ 3வது வீடியோவோ போட்டிருப்போம், அந்த செகண்ட் டே இன் உக்ரைன் அந்த வீடியோ. அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து ஜனவரி மாதம் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்ச் எந்த வீடியோஸும் வரவே இல்லை. அது ஃபெப்பில் போட்டது. மார்ச், ஏப்ரல், இன்றைக்கி வந்து மே 6ஆம் தேதி இந்த வீடியோ நான் எடுக்கும்போது. அது வரைக்கும் வந்து கேப்பு, சேனலில் இவ்வளோ கேப் இருந்தது. அது ஏன் என்னாச்சு அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அடுத்தது ஃப்யூச்சர்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டாக உக்ரைன் சீரீஸ் தான் ஓடிட்டு இருந்தது நம்ம சேனலில். உக்ரைன் வீடியோ வந்து ஒரு 4-5 வீடியோ இருந்ததுங்க. அது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா மெமரி கார்டு வந்து ஒர்க் ஆகலை. எஸ்டி கார்டு வந்து கார்டில் கேமராவில் போட்டாலும் சரி, லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணாலும் சரி, எஸ்டி கார்டு வந்து ரீட் ஆகலைங்க. அதனால் கார்டே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. இது வந்து அரௌண்டு 20 அந்த கணக்கில் நடந்தது. 20th பக்கம் இந்த ப்ராப்ளம் வந்தது. அது வரைக்கும் நான் உக்ரைன் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி ஃபெப்பில் தான் நான் உக்ரைன் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட் 26th நான் இந்தியா கிளம்புற பிளான் இல்லை, இந்தியா கிளம்புற டேட்டு. அதனால் நான் வந்து கார்டு தான் எரர் ஆச்சுல, நம்ம வந்து இந்தியா போய்ட்டு நம்ம பார்த்துக்குவோம், இந்தியா போனோம்னா சீப்பாக ரிப்பேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி, அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணல, அப்படியே விட்டேன். மார்ச் இந்தியா வந்தேன். மார்ச் ஃபுல்லாக நான் வந்து சில கடையில், ஈரோட்டில் இருக்க கடையில் நான் போய் கேட்டேங்க. அங்கே வந்து எதுவுமே வந்து கார்டு தெரில அப்படின்னு தான் சொல்லிவிட்டாங்க. ஈரோட்டில் வந்து தெரில. அதனால் ஏப்ரல் வந்து நான் டெல்லி வர ஐடியா. அதனால் டெல்லி வந்துட்டோம்னா இங்கே நிறையா அந்த எலக்ட்ரானிக்ஸு, இந்த ராஜீவ் நகர், நேரு பேலஸு, நேரு பிளேஸு, அது இதுன்னு நிறையா பக்கம் இருக்குது. அங்கே கொடுத்து நம்ம வந்து இந்த மெமரி கார்டை எப்படியோ ரெக்கவர் பண்ணிடலாம், ஏதோ இது பண்ணிடலான்னு நினச்சேன். இங்கே வந்து கேட்டால் மினிமம் வந்து 26,000 ரூபா ஆகும் அப்படின்ட்டாங்க. அது வந்து மினிமம்மு. மேக்ஸிமம் எவ்வளோ போகும்னு தெரில. அதுக்கப்புறம் நான் டிரான்சிட் பைட்ஸ் அஜய் அவரையும் நான் கேட்டேன். அவருக்கும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஆனால் அப்போ வந்து அவர் அரௌண்டு 50K பக்கம் ஏதோ கொடுத்தாரு போல், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அதனால் நான் அவ்வளோ கொடுத்து பண்ணுற ஐடியா இல்லை. அதனால் அந்த வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சிங்க, உக்ரைன் வீடியோ. நீ ஆரம்பித்தா நம்ம சேனலில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக டெல்லி விலாக்ஸு, அண்ட் டெல்லியிலேருந்து நான் அடுத்த வாரம் ஹைதராபாத் போகிறேன், ஹைதராபாத் விலாக்ஸு. ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் போகிறேன், பெங்களூரில் கொஞ்சம் வீடியோஸ். அதான் எடுக்கிற பிளானு. அந்த பழைய கார்டில் என்னென்ன வீடியோஸ்லாம் போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறையா வீடியோ போச்சு. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான வீடியோஸ் என்னோடது போயிடுச்சு. உக்ரைன் சீரீஸ்லேருந்தே பார்த்தோம்னா அந்த 2வது நாள் இருந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த அந்த நைட்டு வந்து நான் விலாக் எடுத்திருந்தேங்க. நைட்டு வந்து ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ்லாம் கியவ் மேலே வந்தது, அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோஸ் போச்சு. அண்ட் அந்த ரஷ்யா ட்ரோன்ஸில் டேமேஜ் ஆன பில்டிங்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போய் பார்த்துருந்தேன். அந்த வீடியோஸும் போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அங்கேருந்து நான் வந்து இந்த ஹோஸ்டோமல் ஏர்போர்ட்டுன்னு ஒரு பக்கம் போயிருந்தோம். அதுதான் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டே அப்போ ரஷ்யா ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ண ஏர்போர்ட்டு, அந்த ஏரியாஸ். அந்த டேமேஜான ஏரியாஸை போய் பார்க்கலான்னு போய் அங்கே போயிட்டு உக்ரைன் ஆர்மிக்கிட்ட அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி ஹெல்ப்பு அதெல்லாமே நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு வீடியோஸ். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதான் கடைசி நாள். அந்த உக்ரைன் ஆர்மிகிட்ட அரசாணையுமே வந்து நான் அடுத்த நாளே கிளம்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அடுத்த நாள் நான் உக்ரைன்லேருந்து கிளம்புனேன். அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்த விலாக்ஸு அண்ட் லாஸ்ட் டே இன் உக்ரைன் ஒரு விலாக்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் வந்து அதுதான் வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான வீடியோ நம்ம சேனலில். அந்த செர்னோபில் மாதிரி அந்த வீடியோ தான் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த வீடியோஸ் போனது தான் வந்து எனக்கு ரொம்பவும் கவலை. அது என்னென்னா, நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஹாஸ்டலில் பக்கத்து ரூமில் வந்து இந்த உக்ரைன் ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் தங்கியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு ஆர்மி சோல்ஜர்கிட்ட நம்ம பேசியிருந்தோன்னா அவர் இன்டர்வியூ மாதிரி நமக்கு கொடுத்துருந்தார் சேனலில். அது வந்து ரொம்பவும் ஒரு வித்தியாசமான இதாக இருந்தது. உக்ரைன் ஆர்மியில் சண்டை போட்டுட்ருக்காரு அவர் வந்து ரஷ்யா அந்த பிரிசனர் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்களே, இந்த சண்டையில் ரஷ்யா கிட்ட அரெஸ்ட் பண்ணி ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட 4 மாதம் ரஷ்யாவோட ஜெயிலில் இருந்திருக்காரு, இந்த பிரிசனர் ஆஃப் வாராக. அங்கேருந்து திரும்ப உக்ரைனுக்கு ரிட்டன் ஆகி திரும்ப ஆர்மியில் சேர்ந்து திரும்ப இப்போ சண்டை போட்டுட்ருக்கார். அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். அது ஒரு 40 நிமிஷம் வீடியோ. அவர் சில வீடியோஸ்லாம் காமிச்சிருந்தார். அந்த உக்ரைன் அந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்லேருந்து சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருந்தார். அதெல்லாம் போட்டு சரி நம்ம சேனலில் வந்து அது கன்ஃபார்ம் வியூஸ் நிறையா போகும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் டே இன் உக்ரைன் அப்போ நான் வந்து கேரண்டியாக இருந்தேன். அதாவது இந்த டைம் இந்த உக்ரைன் சீரிஸ் முடியும் போது நம்ம சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும் அப்படின்னு ஒரு கேரண்டியோடு நான் வந்து உக்ரைனில் வந்து சில சொவீனியர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்.
அந்த உக்ரைன் பேட்ச்சு அண்ட் சில பேட்சஸ் வந்து ஒரு 3 பேட்ச் நான் வாங்கியிருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு டைம்னு வந்து உக்ரைனில் தான் கிவ் அவே கொடுத்துருந்தோம் அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த டைம் உக்ரைனில் இருக்கோம். இந்த எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து அதுவும் கடைசியாக எடுத்த வீடியோஸ் அந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணது அதெல்லாம் ஹாஸ்டல்லேருந்து நான் பார்க்கும்போது மேலே போச்சு. கரெக்டாக என் ஹாஸ்டலுக்கு மேலே தான் அந்த ட்ரோன் இன்டர்செப்ட் ஆச்சு. அந்த வெடித்த இது எல்லாமே நான் வந்து கேமராவில் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த வீடியோஸ் தான் நான் வந்து அப்புறம் அந்த டேமேஜ் ஆன பில்டிங் வேணால் நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இருக்கும், அது போய் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அரெஸ்டான வீடியோஸ் அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நானும் இன்னொரு அமெரிக்கா பையன் இருந்தாங்க என்னோடய ஹாஸ்டல்லே. நாங்கள் 2 பேர் போய் தான் அரெஸ்ட் ஆனோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவும் நான் போட்டிருந்தேன், அதாவது ஷூட் பண்ணியிருந்தேன். அதுவும் போயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆர்மி இன்டர்வியூ அவரோட வீடியோ போச்சு. அந்த லாஸ்ட் டே இன் உக்ரைன் வீடியோவும் போச்சுங்க. ஸோ உக்ரைன்லேருந்து நான் எடுத்த முக்கியமான வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த மெமரி கார்டில் போயிடுச்சு. அதுதான் வந்து ரொம்ப கவலையாக இருந்தது. மற்றபடி அதுக்கப்புறமும் நான் வந்து நம்ம நவம்பரில் கடைசியில் கிளம்பணும். அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து ஸோ உக்ரைன் போயிட்டு ரிட்டன் வந்து எப்போ உடம்பு சரியில்லாமல் இதுதாங்க செலவு. மொத்த பில்லு பார்த்தீங்கன்னா 21 யூரோ, 3 இது இல்லாமல் இன்னொரு மாத்திரை வேறு நான் தனியாக வாங்கினேன். ஹாஸ்பிட்டல் விசிட். நம்ம உக்ரைன்லேருந்து வந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், இது 4வது நாள். இன்னும் அந்த உடம்பு சரியில்லை. நான் ஸ்லோவாக்கியா கிறிஸ்மஸ் மார்க்கெட் வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக்கியாவில் இன்னொரு வீடியோ எடுத்திருந்தேன். நான் வந்து ஸ்லோவாக்கியாலேருந்து கிளம்ப போகிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஸ்லோவாக்கியாவில் என்னோடய ஃபேவரட் பிளேசஸ்ஸு அதெல்லாம் போய் சும்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் வீடியோ மாதிரி நான் எடுத்திருந்தேன். நான் ஸ்லோவாக்கியாவில் பிராட்டிஸ்லாவாவில் நான் எந்தெந்த கேஸில் எங்கே போனது, சாப்பிட்ட இடம், அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ சிங்கிள் வீடியோவை நான் எடுத்திருந்தேன். அதுவுமே போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த 48 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணதில் சொவீனியர் என்னோடய ரூம், அந்த பழைய ரூம் பேக்ரவுண்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளாக் எல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் எப்படியோ ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி எடுப்போன்னு நான் அந்த 48 கண்ட்ரீஸில் கலெக்ட் பண்ண சொவீனியர்ஸ் எல்லாமே நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சேன். கரன்சி கலெக்ஷனு, வாங்கின ஃப்ரிட்ஜு மேக்னெட்ஸு, அண்ட் அங்கே கண்ட்ரியில் இருந்த பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட் எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ, அதுவும் வந்து ஒரு 40 நிமிஷம் வீடியோ மாதிரி இருந்தது. அதுவும் போச்சு. நான் என்னோடய பேக்ரவுண்டில் வச்சு எடுத்த அதுவும் போயிடுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்லோவாக்கியாவில் நான் வந்து இங்கே போயிருந்தேன், செக் ரிப்பப்ளிக் நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வீடியோஸ் எடுத்திருந்தேன். பிர்னோ போயிருந்தேன், அந்த பிர்னோவில் ஒரு வீடியோ. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக்கியாவில் February 4 வந்து நான் போப்ராத்தாத்ரி, அங்கே அந்த ஸ்லோவாக்கியாவில் ஹில்ஸ் இருக்குங்க, அந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன். அந்த விலாகும் நான் எடுத்திருந்தேன். ஸ்லோவாக்கியாவில் இந்த ஸ்லோவாக் ட்ரெயின் ஜேர்னி, ஸ்லோவாக் நேச்சர், அந்த போப்ராத்தாத்ரி ரெசார்ட் ஸ்டேன்னு அதெல்லாம் நான் எடுத்திருந்தேன். அதுவுமே போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்லோவாக்கியாலே வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு 2 ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போயிட்டு ஃபுட் விலாக் மாதிரி நான் எடுத்திருந்தேங்க. கிட்டத்தட்ட அந்த பழைய மெமரி கார்டில் மட்டும் ஒரு 12-14 வீடியோஸாவது போயிருக்கும். அண்ட் நான் இது இல்லாமல் நான் வந்து உக்ரைனில் இருக்கும்போது அந்த ஸ்டார்ட் வித் சதீஷ்னு ஒரு சேனல் நான் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி, பிஸ்னஸை பற்றி போடலான்னு. அந்த சேனலில் நான் ஒரு 3 வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதுவுமே போயிடுச்சுங்க. உக்ரைனில் நான் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த வாரப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அங்கே என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் அது ஒரு ரெக்கார்ட் பண்ணேன். ஸ்லோவாக்கியாலேயும் அது ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேங்க. அந்த மொத்தமாக சேர்த்து ஒரு 14-15 வீடியோஸ் பக்கம் அப்படியே போயிடுச்சு. அந்த உக்ரைன்லேருந்து ஒரு 4-5 வீடியோஸ், அண்ட் ஸ்லோவாக்கியாவில் ஒரு 3, கிட்டத்தட்ட 14-15லாம் இல்லை, அதுக்கு மேலேயே போயிடுச்சு போல். அண்ட் அந்த சொவீனியர் கலெக்ஷனு இதுன்னு நிறையா போச்சு. ஸோ இதனால தான் வந்து இத்தனை நாளாக வீடியோஸ் எதுவுமே வரல. நான் வந்து ஈரோடு வந்தால் சரி பண்ணிடலான்னு இருந்தேன். ஈரோட்லேருந்து சரி டெல்லி போனால் டெல்லியில் சரி பண்ணிடலான் இருந்தேன். ஆக்சுவலாக டெல்லியில் சரி பண்ணலாம், கார்டு கொடுத்தா ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் பட்ஜெட்டு தான் வந்து ரொம்பவும் அதிகம். அதாவது நம்மக்கிட்ட மினிமம் வந்து 28,000 ரூபா பக்கம் கேட்குறாங்க, அதாவது மினிமம்மு. என்னோடய இது வந்து 128 GB மெமரி கார்டு, 128 GBயுமே ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணோம்னா 60,000-70,000க்கு மேலே போகும். அந்த காசுக்கு நான் வந்து வச்சுட்டு நான் வேறு கண்ட்ரியே நான் போய் ட்ராவல் பண்ணி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விலாக்ஸ் போட்டுடலாம். ஸோ இதுதான் ஆச்சு. இதனால தான் இவ்வளோ நாள் கேப்பு. அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் நானும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த வீடியோஸ் போனதுக்கப்புறம் சரி இங்கே இந்தியாவில் என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி உட்காந்துருந்தேன். ஸோ இன்னும் டெல்லியில் நான் இன்னும் ஒரு 4-5 நாள் தாங்க இருக்கேன்.
ஸோ அதனால் டெல்லியிலே வந்துட்டு இங்கே ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட்டு பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 4-5 ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் போய்ட்டு ஃபுட் vlogs மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது ஹைதராபாத்து போகிறேன். ஹைதராபாத்லேயும் அதே பிளானு தாங்க. ஸோ நான் உட்காந்து வீடியோ எடுத்தால் கடுப்பாக இருந்ததுன்னா நடந்துகிட்டே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ஆச்சு அந்த மெமரி கார்டு. இல்லைனா உங்களுக்கு வேறு எதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெமரி கார்டை எப்படி ரெக்கவர் பண்ணலான்னு. அண்ட் அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோஸு. அண்ட் அதே மாதிரி அந்த உக்ரைன் சீரீஸை நம்பி தான் நான் இருந்தேன். நம்ம உக்ரைன் சீரீஸ் போட்டால் திரும்ப வந்து சேனலில் பழைய மாதிரி நம்ம சேனல்லே உக்ரைன் செர்னோபில் வீடியோ தான் அதிகமாக வியூஸ் போச்சு. அதுக்கு அடுத்தது போனது மாரிட்டனி அயனோ ட்ரெயின். ஸோ அதே மாதிரி உக்ரைன் வீடியோ இருக்குன்னு நினச்சேன். அண்ட் கிவ் அவே 3 பேட்ச் சொல்லியிருந்தேன், அதுவும் பார்க்கலாம். 50,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா அந்த 3 பேட்சையே நான் வந்து கிவ் அவேவாக கொடுத்தேன். அது என் வீட்டில் தான் நான் இன்னும் வச்சுருக்கேன். அந்த பேட்ச்சு 3 பேட்ச் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுவுமே நம்ம பண்ணலாங்க. ஸோ திரும்ப இங்கே இப்போதைக்கு நான் திரும்ப யூரோப் பக்கம் நான் போகிறது வந்து எப்போன்னு எனக்கே தெரில. 6 மாதம் ஆகலாம், இல்லை 8 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் நான் இந்தியாவில் தான் இருக்க போகிறேன். இந்தியாவிலையும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு பிஸ்னஸ்ன்னு அது நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் vlogsக்கு நீங்களே ஐடியா கொடுங்க இந்தியாவுக்குள்ளே. அண்ட் இந்தியாவுக்குள்ளே நான் இப்போ வரைக்கும் அதிகமாக ரெஸ்டாரண்ட் வீடியோஸ், இந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் அந்த மாதிரி தான் போடலான்னு இருக்கேன். சேனல் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஃபுட் ரிவ்யூவே வராது. பட் இப்போ அது ஒன்று தான் கண்டென்ட் இருக்குது. அண்ட் கண்டென்ட் இங்கே ட்ராவல் கண்டென்ட்டு நிறையா இருக்குது. அசாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பஞ்சாப் அம்ரிஸ்டரும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அட்டாரி இது அந்த பார்டரு. ஸோ அதெல்லாம் எப்படி போகும்னு தெரில. நான் May 25 நான் திரும்ப ஈரோடு வந்துடுவேன். அண்ட் திரும்ப அங்கே வந்துட்டு June 15-20 வரைக்கும் இங்கே இருந்துட்டு திரும்ப நான் டெல்லி தான் வருவேன். ஸோ அதனால் அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு தெரிலங்க. ஸோ புது மெமரி கார்டு இப்போ தான் வாங்கினேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெப்டோ தான் டெலிவரி பண்ணிட்டு கேமராவில் போட்டேன், ஒர்க் ஆச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ. அண்ட் எஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தேன். அதில் சுரேஷ்குமார் ப்ரோ அவர்லாம் நிறைய டைம் மெசேஜ் போட்டிருந்தார் என்னாச்சுன்னு. ஸோ இது தாங்க ஆச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா மெமரி கார்டில் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வேறு பக்கம் மேபி இந்தியாவுக்குள்ளேயே இருக்க வேறு தமிழ் யூடியூபர்ஸோட ஒரு கொலாபரேட் பண்ணி போட்டு சேனலை திரும்ப இது பண்ண வைக்க வேண்டியது தான். ஒரு பேக் டு அலைவ் அந்த மாதிரி கொண்டு வரலாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டனால லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதாகும். அண்ட் இதே மாதிரி இந்த அடுத்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அடுத்த ஒரு 10 வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோஸு, இல்லை இங்கே ரெஸ்டாரண்ட்டு விசிட் பண்ணி எடுத்துக்கிற வீடியோஸு தாங்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி டெல்லியில் இருக்கும் அந்த சரோஜினி நகர், இந்த சிபி பேலஸு, அந்த மாதிரி எங்கே போய் எடுக்கலாம். நான் இன்னும் டெல்லியில் வந்து இந்த ரெட் ஃபோர்ட் அது இதுன்னெலாம் நான் போய் இன்னும் சுற்றி பார்க்கல. அது வேணால் கொஞ்சம் கவர் பண்ணலாம். அந்த ஜமா மசீடு, இது ரெட் ஃபோர்ட்டு, அந்த ஏரியா பக்கம் போயிட்டு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதுவுமே வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவோனான்னு தெரில, அதனால் ரொம்ப ஹோப்லாம் வச்சு பார்க்காதீங்க. வீடியோஸ் வரும், பட் ஆனால் கொஞ்சம் டைம் விட்டு தான் வரும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.